உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஒன்றிய அரசின் தொழிலாளர் விவசாய விரோத கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணியைச் சேர்ந்த தொழிலாளர் சங்கத்தினர் காஞ்சிபுரத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருள்நாதன், விசிக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், சிஐடியு உள்ளிட்ட பல்வேறு தோழமை கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயி விரோத கொள்கைகளை கண்டித்து தருமபுரி மாவட்டம் அரூர் ரவுண்டானா சாலை சந்திப்பு முன்பு சிஐடியு, ஏஐடிசி உள்ளிட்ட கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா, மண்டல செயலாளர் ஜானகிராமன், மண்டல துணை செயலாளர் பாரதி ராஜா, மாவட்ட துணை செயலாளர் செல்லை சக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயி விரோத கொள்கைகளை கண்டித்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை அருகில் இருந்து திமுக கூட்டணி கட்சியினர் ஜங்ஷன் ரயில் நிலையம் வரை சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஜங்ஷன் ரயில் நிலையத்தை நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து தடையை மீறி ரயில் நிலையம் உள்ளே சென்று தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை தொழில் முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் தெய்வீகன், லால்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் மரியகமல், விடுதலை இன்பன் விஜயகுமார், நீலகண்டன் ரவீந்திரன், மருதைதுரை உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை முன்னணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடது. அந்த இது இப்போ ஒரு 8 நாளாக மத்திய அரசை கண்டித்து இந்த தொழிலாளர் சட்ட விரோத போக்கில் 44 சட்டத்தை 4 சட்டம் ஆக்குனதுக்கு, அப்புறம் காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றி அது கோட்ஸே பேரில் அந்த திட்டத்தை தொடங்குறது போலவும், அதாவது டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்ட தொகுப்பை மாற்றி வேறு சட்டம் கொண்டு வரதுக்கு உண்டான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தர இந்த மத்திய அரசு செயல்படுது. அங்கே எதிர்கட்சிகளுக்கு உண்டான மரியாதையே இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையை அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆல் இந்தியாவில் போராட்டம் நடத்தணும், மறியல் நடத்தணும்னு சொன்னாங்க. அதில் திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் ரயில் மறியல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ரயில் மறியல் போராட்டம் வெற்றிகரமாக நடந்துட்டு. ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயி விரோத கொள்கைகளை கண்டித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தலைமை தபால் நிலையம் முன்பு கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயி விரோத கொள்கைகளை கண்டித்து கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிஐடியு சங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கையில் கட்சி கொடிகளை ஏந்தியவாறு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.
ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாய விரோத கொள்கைகளை கண்டித்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த கூடுவாஞ்சேரியில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் மற்றும் தோழர் இரணியப்பன் ஆகியோர் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்து கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் வரை நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினர். இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் மறைமலை நகர் நகர நிர்வாகிகள் மணிமாறன், தலித் சுதாகரன், அன்பழகன், கடம்பூர் அருள், சிலம்பு, கராத்தே கணபதி, தடாமணி, தமிழ்வாணன், அரவிந்த், ஆட்டோ ரவி, பால்ராஜ், தயாநிதி, சித்திக், ராஜீவ்காந்தி, அபிஷேக், சரவணன், முகேஷ், கூடுவாஞ்சேரி நகர நிர்வாகிகள் திராவிட முரளி, அருள், ஆளவந்தான், ராஜா, பெஞ்சமின், பாண்டரங்கன், சுபாஷ், சிவராஜ், சுரேஷ், தொழிற்சங்க நிர்வாகிகள் சீதாராமன், ஆட்டோ ரவி, ருத்திரகோட்டி, நிவாஸ் பாஸ்கரன், ரமேஷ், தீனதயாளன், அருண்குமார், கோவிந்தசாமி, காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் செல்வம், குணசேகரன், உதயா, தமிழ்வாணன், காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் செந்தில், வினோத் மற்றும் தோழமை கட்சியின் சேர்ந்த தினேஷ்குமார், வரதன், சம்பத் மற்றும் ஆட்டோ ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசின் நாசகார தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்யக் கோரி செங்கல்பட்டு தபால் நிலையம் அருகில் தோமுசா தொழிற்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பொன்ராம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்புச் செயலாளர் செங்கை ரா தமிழரசன், சிஐடியு மாநில துணைத் தலைவர் திருச்செல்வம், சிபிஐ மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளான அன்புச்செல்வன், சாந்தன், காஞ்சனா, தம்பிராஜ், ராஜ்குமார், வக்கீல் ரவீந்திரன், முருகன், ருத்ரகுமார், டேவிட், ராமதாஸ், கடம்பூர் அருள், ஒளலூர் முகிலன், தென்னரசு, தெல்லிமேடு நித்யா, வெங்கட், தேவராஜ், நித்யா, பாஸ்கர், முஜிபுர் ரஹ்மான், பீட்டர், சுதாகர், முகமது ஆசிக், ஜோயல், ஹாரிஸ், பொன்னம்மாள், மாலதி, கௌசல்யா, ராஜேஷ், ஜெயக்குமார், முனியன், பற்றவாக்கம் அன்பு, ஆல்பர்ட், விடுதலை மோகன், சிறுத்தை பாஸ்கர், ஜான், மோசஸ், விநாயகமூர்த்தி, தேவராஜ், சுரேஷ்குமார், சாமுவேல், சூர்யா, தீபக், சுரேஷ்குமார் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தோழர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எலவனாசர்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் மின்வாரிய பிரிவு கள உதவியாளராக எறையூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் களப்பணியில் இருக்கும்போது சக ஊழியர்களின் கவனக்குறைவால் மின் விபத்து ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு கை துண்டிக்கப்பட்ட நிலையில் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கவும், சக ஊழியர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தியும் விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் எலவனாசர்கோட்டை பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி துணை செயலாளர்கள் லெனின், ரமேஷ், உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளரும் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவருமான பாலசிங்கம், திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் வெற்றிமுரசு, ஒன்றிய பொருளாளர் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் கோட்டை இளையராஜா, அரசன், பாண்டியன், காசிவளவன், ஊடக மைய ஒன்றிய பொறுப்பாளர் கரிகால சோழன், மகளிரணி ஒன்றிய செயலாளர் பாக்கியவதி, ஆட்டோ அன்பு, ஆட்டோ கவுஞ்சி மற்றும் களமருதூர் ராமமூர்த்தி, பாலமுருகன், கணேசன், பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் ஒன்றியம் புது நடுவலூர் கிராமத்தில் உள்ள ஐயா ரெட்டிமலை சீனிவாசன் திடலில் விசிக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் வேர்களை தேடி பயணம் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா, சமத்துவ அன்னதான விழா என 30 விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் மண்டல செயலாளர் கிட்டு, மண்டல துணை செயலாளர் மன்னர் மன்னன், முன்னாள் கிளை செயலாளர் சக்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அழகமுத்து, மாநில துணை செயலாளர் செல்வாம்பாள், பெரம்பலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிச்சை பிள்ளை, நகர செயலாளர் தங்க சண்முக சுந்தரம், மாவட்ட அமைப்பாளர்கள் ஐயா கண்ணு, பழனிவேல்ராஜன், ஜெயராமன், கார்த்திக், செல்வகுமார், அம்பேத், கோகுல், இளவரசன், சித்திக், பாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கட்சியின் கிளை செயலாளராக கௌதம், கிளை பொருளாளராக சின்னமணி, துணை கிளை செயலாளராக மதுபாலன், மணிகண்டன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கிளை செயலாளராக ஆறுமுகம், கிளை பொருளாளராக மணிகண்டன், துணை கிளை செயலாளராக ராகவன், நிதிஷ், விஷால், மகளிர் விடுதலை இயக்கத்தின் கிளை செயலாளராக மகாலட்சுமி, பொருளாளராக தமிழ்செல்வி, துணை கிளை செயலாளராக ஆனந்தி, காவியா, ரசிகா, அர்கனா, யாழினி ஆகியோர் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டனர்.
மேலும் இவ்விழாவில் புது நடுவலூர் கிராமத்தில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், சமுதாய கூடம் அமைக்க வேண்டும், அரசு பேருந்து வசதியை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. தியாகத்தால் உருவான தலைவர். எல்லா தலைவர்களையும் போல அவர் இல்லை. அவருக்குன்னு நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கிறார். தியாகம்னா நம்ம மக்களுக்காக செஞ்சிருக்காரு. நீங்க வேற யாருக்காக இல்ல, நமக்காக நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கிறாரு. அந்த தியாகம் என்னன்னா, நம்ம வீட்டுல ஒரு தம்பி ஒருத்தர் இருந்திருந்தானா அவனை நம்ம ஊருக்காக உலகிட்டு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சண்டை போடுவோம் போவோம். ஆனா அவங்க தலைவரோட அப்பாவும் அம்மாவும் இந்த சமூகத்துக்காக உழைக்க விட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவ அப்பயே கவர்மெண்ட் வேலையில இருந்தது தலைவர். அரசு வேலையில இருந்தாங்க. அரசு வேலையில இருக்கும்போது ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எந்த பிள்ளையும் போய் பொது சேவை செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. அரசு வேலை, நல்ல சம்பளம், ஏன் ஒரு பொது வேலைக்கு போகணும், வீட்டை விட்டு வெளியிலேயே போகணும்ட்டாங்க. அப்படிப்பட்ட மகனை இந்த சமூகத்துக்காக ஒப்படைச்சாங்க. அன்னைக்கு 6 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு பல லட்சம் பேரை உருவாக்கியிருக்காங்க. தலைவர் பல லட்சம் பேரை உருவாக்கியிருக்காங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கட்சியில கிளை செயலாளரவோ இல்ல அவங்க கூட படித்து போயிருந்தேன். இந்த என்ன மாதிரி ஆட்களை மாவட்ட செயலாளர் உருவாக்குறதுக்கான அவர் ஆரம்பிச்ச கட்சி தான். இன்னைக்கு நான் கலெக்டர்கிட்டயோ எஸ்பிகிட்டயோ பேசுற என் தைரியத்தையும் எனக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். இந்த சமூக மேலோக தன்னை வருத்திக்கிட்டாரு. இந்த திருமணம் பண்ணிக்கல, அவருக்குன்னு எந்த குடும்பமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரா போயிட்டு தான் இருக்கிறாரு. இந்த மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இந்த சமூகம் நசுக்கப்பட்ட சமூகம் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகமா உருவாகணும்னு சொல்லி தலைவர் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் தான் தூங்குறாரு. எந்த தலைவரும் அப்படி தூங்கல. 2 மணி நேரம் தான் தூங்குறாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்குறாங்க. அந்த மாதிரி தலைவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை நீங்க படிக்கணும்னு வாய்ப்பு இருந்திருக்காது. போட்டோவில் தான் பார்த்துருப்பீங்க அவரை. ஆனா அவருக்கு பின்னாடி பெரிய வழிகள் இருக்கு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க, 2 இன்ஜினியர், ஒரு பையன் டாக்டர். ஆனா அவருக்கு யாருமே இல்லை. இப்ப நீங்க தான் அவருக்கு சொத்து. அதனால அவரு பின்னாடி அணிதிரண்டு இந்த அவரோட பயணத்துக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ன்றதான் இந்த கூட்டத்தோட முயற்சியே. தம்பி சக்தி ரொம்ப நாளா கட்சியில் இருக்காப்ல. ஆனா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தம்பி இருக்காப்ல. எந்த யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாரு. கட்சி கூட்டத்துக்கு போவாரு. நீங்க எல்லாம் அமைப்பா திரளணும். நீங்க எல்லாரும் திரண்டா உங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் தலைவர் செஞ்சு கொடுப்பாங்க. தலைவர் நமக்காக வாழ்ற தலைவர். இனி அது மாதிரி ஒரு தலைவரை நம்ம பார்க்க முடியாது. நம்ம காலத்துல அம்பேத்கர் கிடையாது. நம்ம படத்திலேயே தான் பார்த்திருப்போம். ஆனா அம்பேத்கரோட எல்லா கொள்கைகளும் உள்வாங்கிய ஒரு தலைவர். அம்பேத்கர் இல்லாத ஒரு இதை தலைவர் அவர்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்காக எல்லா வகையிலும் போராடுறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த சமூகம் தான். பேப்பர் படிக்காத சமூகம் எதுனா, டிவியில நியூஸ் பார்க்காத சமூகம்னா நம்ம தான். நம்ம பேப்பர் பார்க்க மாட்டோம், டிவியில நியூஸ் பார்க்க மாட்டோம். ஏன்னா நமக்கு இந்த நாடை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது காரணம் என்னன்னா, அண்ணனை பொழப்புக்கே நம்ம திண்டாடுறோம். நம்ம நியூஸ் பார்த்து என்ன போவோம் நினைக்கிறதா உங்களோட நிலை. ஆனா இந்த நாட்டோட நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நீங்க அதை பயணிக்க முடியும். தெரியாமலே போனோம்னா நம்ம என்னன்னு தெரியலன்னா அடுத்து அந்த தம்பி கஷ்டப்படுவான். நீங்க கஷ்டப்பட்டதை அவனும் பண்ணுவான். அவன் படக்கூடாதுன்னா நீங்க இதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. பிஜேபி அரசு, பிஜேபியோட அவங்களோட என்ன ஓட்டங்களோ அவங்களோட நினைவுகளோ என்னன்னா, எப்படியாவது ஏமாற்றி ஓட்டு பெறணும். நீங்க இங்க அதிமுக திமுக அது இல்ல. பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெண்டா வச்சுதான் செயல்படுறாங்க. அவங்க எப்ப அமைப்பா ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேயே போட்டாங்க திட்டம். இத்தனை ஆண்டுகள்ல இதெல்லாம் செய்யணும்னு அதை ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியா என்னன்னா நமக்கான
இடஒதுக்கீடு காலி பண்ணுவோம். இடஒதுக்கீடு காலி பண்ணா தம்பி படிக்க மாட்டான். அதுக்கு உதாரணமா நான் அவங்க சொல்லணும்னு சொன்ன, எங்க பையன் வந்து டாக்டர் படிக்கிறான், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். நான் 7 லட்சம் கட்டேன், கவர்மெண்ட் 15 லட்சம் கொடுக்குது. நான் 7 லட்சம் கட்டுறேன், கவர்மெண்ட் 15 லட்சம் கொடுக்குது. அது கவர்மெண்ட் தரணும்னா அந்த 15 லட்சம் நான் கட்டணும். அது அம்பேத்கர் கொடுத்த நமக்கான உரிமை. அம்பேத்கர் இந்த சட்டத்தால் நம்ம கொடுக்கப்படுறது. அந்த விதம் நான் அந்த 15 லட்சத்தை கட்டணும். 5 வருஷத்துக்கு 15 லட்சம் எவ்வளவு பாருங்க, அவ்வளவு பணத்தை நான் கட்டணும். ஆனா கவர்மெண்ட் தருது. கவர்மெண்ட் தர வச்சிருக்கிறது வந்து அம்பேத்கர் சட்டம். அதனால நம்மளோட உரிமைகளை பறிச்சிருவாங்க. அந்த இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் முடிக்கிறோம். எல்லாரும் பசிலேறோன்றது நாங்கள் உணர்ந்து தான் இருக்கோம். அடுத்து சமத்துவ சாப்பாடு இருக்கு, அதனால அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் மேடையில் இருக்கவங்க பேசணும். ஒரு முதன்மை மாவட்டமாக தலைவருடைய ஒருங்கிணைந்த பெரம்பலூர் மாவட்டமாக இருந்த தலைவர் சொந்த மாவட்டமான பெரம்பலூரில் இன்றுடன் 25க்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு வேர்களை தேடி என்கிற பயணத்தை மாவட்ட செயலாளர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இத்தகைய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார், அறிவிப்பு செய்தார். தலைவருடைய அறிவிப்பு என்னவென்றால், தலைவர் அவர்களே ஒவ்வொரு தொகுதி வாரியாக உங்களெல்லாம் அழைத்து தொண்டர்களை சந்திக்கின்ற வேர்களை தேடி என்கிற வேலை திட்டத்தை பிரகடனம் செய்தார்கள். ஆனால் தலைவர் அவர்களுடைய பணிச்சுமையால் பல்வேறு வேலை திட்டத்தால் அத்தகைய பயண திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தேக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் கடந்த 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாவட்ட செயலாளர்கள் வேர்களை தேடி என்கிற பயணத்தை நீங்கள் செல்லுங்கள் என்று ஆணையிட்டார்கள். ஆனால் இதற்கு முன்பு இந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு வேகத்திற்கு தகுந்தாற் போல் கட்சி வேலை செய்தார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் இருக்கின்ற தம்பி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைவருடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை முதன்மையாக எடுத்து வேலை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு சிக்கல்கள், இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் தம்பி கிருஷ்ணகுமார் இத்தகைய வேலை திட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்காக உங்களை ஒவ்வொரு கிராமமாக வந்து சந்திக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியத்தில் உள்ள ஈஞ்சவாக்கம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள்நாதன், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் பார்வேந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எழுத்து தமிழர் தலைமையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து கருத்துரை வழங்கினர். இதில் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய முன்னணி பொறுப்பாளர்கள் தனகோபி, தினேஷ், மண்டல துணை செயலாளர் மதி ஆதவன், பொருளாளர் திருமாதாசன், ஊடக அமைப்பாளர் கனகராஜ், மாநகர ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டான்லி, ஒன்றிய பொருளாளர் லோகா கோபி, தம்பிதுரை, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் சிலம்பரசன், ரமேஷ், பொடவூர் சுந்தர், சின்னா, ஞானப்பிரகாசம், சுரேஷ், ரஞ்சித், செல்வம், இன்ப வெங்கடேசன், சந்துரு, கோனேரிகுப்பம் சுதாகர், சதாசிவம், ஜான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யார் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மதியழகன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் அஞ்சலி தேவி ஆகியோர் தலைமையில் வடக்கு மாவட்டம் ஒன்றிய முகாம் செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் நன்மாறன், ஒன்றிய பொறுப்பாளர் செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இந்த கூட்டத்தில் மக்களை பாதிக்கும் கல்குவாரியை அகற்ற வேண்டும், பஞ்சமி நிலத்தை மீட்டு தரக்கோரி 35 ஆண்டு காலமாக போராடியும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பிப்ரவரி 18ஆம் தேதி செய்யாறு சாரா ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
முன்னதாக வெம்பாக்கம் கிராமத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் விசிகாவின் வேர்களை தேடி என்ற தலைப்பில் செயற்குழு கூட்டம் நாகை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் திட்டச்சேரி பேரூர் செயலாளர் செல்வம், திட்டச்சேரி பேரூர் துணை செயலாளர் கலையரசன், மெய்தீன் ஒன்றிய துணை செயலாளர் நடராஜன், மதுரை வீரன், அன்பழகன், ஹேமா முத்தழகன், பிரவீனா, தினேஷ், ஊடக பொறுப்பாளர் ராஜசேகர் மற்றும் திட்டச்சேரி பேரூர் பொறுப்பாளர் நூருல் அமீன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வந்த சிவசுப்பிரமணியன் என்பவர் கடந்த 4ஆம் தேதி அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த துர்காதேவி என்ற இளம்பெண் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தாய் சேய் இருவரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனைகளில் தலித் அதிகாரிகள் மற்றும் தலித் மக்களின் உயிரிழப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை கண்டித்து விசிக மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் சிவச்செல்லப்பாண்டியன், மண்டல செயலாளர் சந்திரன், மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ், நகர செயலாளர் சக்தி, மண்டல துணை செயலாளர்கள் நவ்ஷத், தமிழ்ச்செல்வன், ஒன்றிய செயலாளர்கள் சாம், சரவணன், சந்துரு, சரவணன், சிறுத்தை, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன், வழக்கறிஞர்கள் சுதாகர், மதன்குமார், மகிமிதாஸ், விஸ்வா, சாவி, வினோத், அரவிந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் விசிக மண்டல துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பாரதிராஜா அரூர் கச்சேரி மேட்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் ஜானகிராமன், மாவட்ட துணை செயலாளர் செல்லை சக்தி, ஒன்றிய செயலாளர்கள் ராமச்சந்திரன், மூவேந்தன், பழனி, கலையரசன், நகர செயலாளர் சித்தார்த்தன், இமயமலை இளையராஜா, சோலை ஆனந்தன், ராமசாமி, குப்புசாமி, குழந்தைவேல், கலையரசன், சாக்கம்மாள், ஞானசுடர், ரஜினி, ராபின், சதீஷ், பிரவீன், கௌதம், சர்ச்சில், ஐன்ஸ்டீன், ஷேவாக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் தெற்கு சட்டமன்ற தொகுதி கீரத்துறை முகாம் 86வது வட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாவட்ட செயலாளர் மணியரசு தலைமையில் நடைபெற்ற விழாவில் மண்டல துணை செயலாளர் தென்னிலவன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பாண்டியம்மாள், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் மோகனா, மாவட்ட பொருளாளர் பகலவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மிசா கணேசன், மாவட்ட துணை செயலாளர் செல்வரசு, மாவட்ட துணை செயலாளர்கள் முனீஸ்வரி, அப்துல் ரஹ்மான், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ரமேஷ், ராமச்சந்திரன், போஸ் மற்றும் ஐயாதுரை, தேவா, ராமதாஸ், தனுஷ்கோடி, ரணியன், முகாம் பொறுப்பாளர்கள் முத்து, முனியாண்டி, செல்வகுமார், இருளப்பன், மீனாட்சி, அம்சவல்லி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் அசோகன், மண்டல துணை செயலாளர் வேலு, மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி, மாவட்ட பொருளாளர் முனிராவ், மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் பிரபாகரன், நகர செயலாளர் கோவேந்தன், வழக்கறிஞர் பிரிவு பாலச்சந்தர், ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் மற்றும் மதி, திருப்பதி, பவுன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,